வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அப்படி நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 11 மணி அளவில் $3649 ட்ரேடிங் போயிட்டுருக்கு. நம்ம அங்கே கொடுத்துருந்த ஒரு ட்ரெண்ட் லைனையும் தாண்டி, அதாவது 3505ஐயும் தாண்டி போன வாரமே மேலே வந்துருச்சு. இந்த வாரம் இன்னும் ஒரு கடுமையான ஏற்றத்தை கொடுத்து 3649 போய் நின்றுருக்காங்க. இந்த வாரத்தினுடைய மேக்ஸிமம் டாப் இந்த வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமை போயிருக்கு. அதாவது 3674 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்முடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 3735. ஸோ அதை தாண்டி மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் 3880 அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய டாலர் வேல்யூவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஏன் இந்த ரெண்டையும் நான் காட்டுறேன் அப்படின்னா சொல்ல முடியாது. வேகமாக அந்த லெவலுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால எதற்கும் முன்கூட்டியே நம்ம குறித்து வச்சுக்கிறது நல்லது. கீழே ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக நமக்கு 3440 அப்படிங்கிறது மாறி இருக்குது. ஏன்னா அந்த இடம் தான் வந்து தாண்டறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. இந்த குறிப்பாக அந்த ட்ரெண்ட் லைனும் அந்த 3505 ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு வேகமாக ஒரு குதிச்சு மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த ட்ரெண்ட் லைனையும் தாண்டிட்டதுனால வேகம் அதிகமாக இந்த 2 வாரத்தில் நமக்கு கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து மேலே போய்கிட்டு இருக்குது. ஸோ 3735 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். கீழே 3505 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறத கோல்டை பொறுத்தளவில் மனதில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து அதனுடைய செயல்பாடுகள் இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் 42.30 அப்படிங்கிற லெவலில் இப்போது அதனுடைய ட்ரேடிங் போய்கிட்டு இருக்குது. டாலர் வேல்யூவில் 40.80 41.70 தாண்டி மேலே கொண்டு போய் இந்த வாரம் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க வெள்ளிக்கிழமை இரவில். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி ஒரு 2% நெருக்கத்தில் மேலே வந்திருக்கு. நல்ல ஒரு ஏற்றம். 41.70 நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். இந்த வாரத்திலே பார்த்திங்கன்னா அந்த 41.70 எப்படி தடுக்கப்பட்டிருக்குங்கிறத பாருங்கள். திங்கட்கிழமை அன்னைக்கு அதனுடைய உச்சம் 41.66 வரைக்கும் தான் போயிருக்கு. அதே மாதிரி வியாழக்கிழமை நேற்றைய உச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41.75 போயிருந்தாலும் 41.52 கீழே கொண்டு வந்தால் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. பட் இன்றைக்கி அந்த 41.70 வேகமாகவே அதை கடந்துட்டதுனால 42.25க்கு மேலே இப்போது இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த கட்டமாக இதனுடைய அடுத்த லெவல் போகிற லெவல் வந்து 45 அப்படிங்கிறது தான் நமக்கு அடுத்த லெவலாக இருக்குது. ஸோ கூடிய விரைவில் அதுவும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய வேகத்தினுடைய தன்மையை பார்க்கும்போது தெரியுது. இருந்தாலும் கீழே சப்போர்ட்டாக நமக்கு இப்போது 41.70 40.80 மாறி இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. மேலே ரெசிஸ்டன்ஸ் 45 அப்படிங்கிறது சில்வருக்கு இருந்துகிட்டு இருக்குது. தொடர்ந்து ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அதனுடைய போக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஒரு சின்ன இறக்கங்கள் வரலாம், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வரலாம். பட் தொடர்ந்து ஏறக்கூடிய வாய்ப்புகளில் தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. ஒரு அப் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது சில்வரை பொறுத்தல மறந்து வச்சுக்கோங்க. அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் அது வழக்கம் போல் $65 தாண்டாமல் இன்னும் $62 தான் நெருக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் ஒரு அமைதி இருந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லை. போர் சூழ்நிலைகளும் வந்து அப்பப்போ பிரச்சனைகள் உருவாகிக்கிட்டே இருக்கிறதுனால க்ரூட் ஆயிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் எதுவும் இப்போதைக்கு தற்சமயம் இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 வாரங்களுக்கு மேலேயே அதே இடத்துல தான் அது இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்குது. தொடர்ந்து என்ன செய்யுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு க்ரூட் ஆயிலுக்கு 65 ரெசிஸ்டன்ஸும் கீழே 55 அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி இந்த வாரம் 25,114 முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல ஏற்றத்தோடு தான் இந்த வாரம் சென்றிருக்கு. போன வாரம் வந்து நமக்கு 24,610 டச் பண்ணி கொஞ்சம் மேலே கொண்டு வந்து நிறுத்தி முடித்தாங்க. இந்த வாரம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போய் 25,000 கடந்து ஒரு க்ளோசிங் 25,114 கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த முறை 25,395 அடுத்து வரக்கூடிய வாரத்தில் டச் பண்ணுறதுக்கு முயற்சி செய்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா 25,395 முதல் ரெசிஸ்டன்ஸாகவும், ஒருவேளை அதையும் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா 25,810 அடுத்த ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. கீழே 24,610 அப்படிங்கிறது
தொடர்ந்து அந்த சப்போர்ட் லெவலை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்குது நிஃப்டி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கும்போது தெரியுது. வரக்கூடிய வாரம் என்ன செய்யுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து செக்டார்களை பார்க்கலாமா? செக்டார்களில் வழக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 54,809 க்ளோசிங். இந்த வாரம் 54,360 தாண்டி கொண்டு வந்து நிறுத்தி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வேகமான இறக்கத்திலிருந்து ஒரு சப்போர்ட் லெவலை தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் க்ளோசிங் போயிருக்கு. தொடர்ந்து இது ஏறக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் 56,320 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 54,360 மீண்டும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக மாறி இருக்குது. அதற்கு கீழே வராத வரைக்கும் நமக்கு அடுத்தடுத்த லெவல்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளாக நமக்கு நிஃப்டி பேங்க்கில் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கங்க. அடுத்த லெவலாக நமக்கு 56,320 தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கங்க. அடுத்த செக்டார் பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி 26,363 க்ளோசிங். 26,580 நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து கிட்டத்தட்ட 25,500 வரைக்கும் இறங்கி வந்தது. இந்த வாரம் சிறுக சிறுக மேலே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் 26,580 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதையும் கடக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் 27,570 வரைக்கும் அடுத்தபடியாக போகலாம். ஸோ அந்த இடம் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கீழே ஒரு நல்ல சப்போர்ட்டாக 24,850 இன்னமும் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. அடுத்து வரக்கூடிய வாரத்தில் இந்த 26,580 கடக்குதா ஃபின் நிஃப்டி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் 36,110 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. 35,400க்கு மேலே ஒரு க்ளோசிங். ஒரு தடுமாற்றத்தோடு இறங்கி கீழே போய்கிட்டு இருந்தது. வேகமாக இன்னும் கீழே போயிடுமோ அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது ஒரு 34,500 கிட்ட ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பிடுச்சு. அதுவும் குறிப்பாக இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து 35,400 அந்த ரெசிஸ்டன்ஸை மறுபடியும் கடந்து அதை சப்போர்ட்டாக மாற்றிருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த இடத்துலேருந்து அதாவது இந்த வீக்கினுடைய ஹையை கட் பண்ணி இன்னும் மேலே போக ஆரம்பிச்சதுன்னா நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 38,840 பெரிய கேப் இருக்குது. ஸோ பர்டிகுலராக ஐடி ஸ்டாக்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். 35,400 ஒரு நல்ல சப்போர்ட்டாக பேஸாக வச்சுக்கிட்டு மேலே நமக்கு 38,840 நோக்கி இதனுடைய பயணம் இந்த வாரம் தொடருதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 21,950க்கு கீழே போய் இந்த வாரம் நமக்கு மறுபடியும் அதுக்கு மேலே கொண்டு வந்து 22,341 கொண்டாந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மீண்டும் 22,695 நோக்கி அதனுடைய பயணம் வேகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய வாரம் நமக்கு அதை தொடர்றதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்குதா பார்மா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கீழே 21,950 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக மாறி இருக்குது. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி எஃப்எம்சிஜி 56,557 முடிச்சிருக்காங்க. போன வாரம் ஜிஎஸ்டி சதவீத மாற்றங்களால் ஒரு பெரிய வாலட்டாலிட்டி எஃப்எம்சிஜியில் இருந்துச்சு. இந்த வாரம் கொஞ்சம் அமைதியாகவே 57,000 நெருங்கி தொட்டிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுக்க முடியல. இன்றைக்கும் கிட்டத்தட்ட 57,065 வரைக்கும் போயிருந்தால் கூட க்ளோசிங் 56,557 கீழே தான் வச்சுருக்காங்க. ஸோ தொடர்ந்து 57,000 இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. கீழே 55,700 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இப்போ இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது எஃப்எம்சிஜியை பொறுத்தளவில் நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி ஆட்டோ 26,866 அதனுடைய க்ளோசிங். அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸுகளை வேகமாக கடந்துக்கிட்டு இருக்குது. போன வாரம் 26,400 கடந்துட்டு அதற்குள்ளே கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்தாங்க. இந்த வாரம் அதையும் தாண்டி 26,940 ரெசிஸ்டன்ஸையும் கட் பண்ணி 27,270 லெவலுக்கு போயிட்டு திருப்பி கொண்டாந்து 26,940 கொண்டாந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த 5 நாளும் ஒரு நல்ல வாலட்டாலிட்டி. அதுவும் திங்கட்கிழமை ஒரே நாளில் ஒரு வேகமான ஏற்றத்தை கொடுத்து ஏற்றி கொண்டு போய் 27,270 அந்த லெவலில் டச் பண்ணியிருக்காங்க. பட் அந்த 3 நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களும் தாண்ட முடியல. திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களும் தாண்ட முடியல. புதன்கிழமை அன்றைக்கி நல்ல இறக்கத்தை கொடுத்து மீண்டும் 26,940 கீழே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இன்றைக்கும் அதை தாண்டி ஏற்ற முயற்சி செய்து அதனுடைய பலன் இல்லை. 26,940 தான் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 26,400 அப்படிங்கிறது தான் நிஃப்டி ஆட்டோவை பொறுத்தளவில் தற்சமயம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 884 க்ளோசிங். ஒரு பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் இந்த வாரத்தில் நமக்கு நிஃப்டி ரியாலிட்டியில் அமையலை. 925க்கும் 860க்கும் நடுவிலேயே தான் இன்னும் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை விட்டு வெளியே வர வரைக்கும் நமக்கு ரியாலிட்டியில் ஒரு பெரிய மாற்றங்கள் தெரியல. இந்த வாரத்தினுடைய செயல்பாடுகளில் ரியாலிட்டிக்கு பெரிய பங்கு இல்லை அப்படிங்கிறது இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் என்ன செய்யுதுன்ட்டு. அடுத்த செக்டர் மெட்டல் 9,883 முடிச்சிருக்காங்க.
9805ங்கிறத ரொம்ப நாள் கழித்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஏற்றம் கொடுத்தா அதற்கு மேலே கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 10,420 அப்படிங்கிறது நமக்கு அடுத்தபடியாக இருக்குது. ஸோ கவனத்தில் வச்சுக்க வேண்டியது, இந்த மாதிரி புதிய லெவல்ஸுகளை கட் பண்ணக்கூடிய செக்டார்களில் நமக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல பலன் தரக்கூடிய மூமெண்ட்டை கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். மெயினாக இந்த கீழே நம்ம 9805ங்கிறது இப்போ சப்போர்ட்டாக மாறி இருக்குது. ஸோ அதற்கு கீழே வராத வரைக்கும் நமக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்துக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது, 10,420 வரைக்கும் போகிறதுக்கு. ஸோ மெட்டல் செக்டாரும் அதை சார்ந்த பங்குகள்லையும் நமக்கு ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய கேப் இந்த இடம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11,091 க்ளோசிங். இந்த வாரம் அதுலேயும் பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் பெருசாக இல்லை. மார்க்கெட்டுக்கு பெரிய சப்போர்ட் இல்லாமல் தான் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட க்ரூட் ஆயில் மாதிரி இதுவும் தடுமாறிக்கிட்டு இந்த இடத்துலையே இருந்துக்கிட்டு இருக்குது சில வாரங்களா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. 11,480 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ், கீழே 10,700 அப்படிங்கிறது தான் சப்போர்ட் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸை பொறுத்தளவில் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவில் 25,000க்கு மேலே ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஏற்றம் கொடுக்கும்போது நமக்கு வலிமையாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 3 ரெசிஸ்டன்ஸ்கள் நமக்கு தொடர்ந்து இருக்குது. 25,395, 25,810, அதையும் கடந்து செல்லும்போது 26,260 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள். அதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் உச்சம். ஸோ அதை நெருங்கிறதுக்கான வாய்ப்புகளை தர்றதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கா இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி அப்படிங்கிறத வரக்கூடிய வாரம் பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி நமக்கு பங்குகளில் நமக்கு நல்ல லாபம் தரக்கூடிய பங்குகளாக தேர்ந்தெடுத்து நம்ம முதலீடு செய்கிறதுக்கு இந்த மாதிரியான ஏற்றங்கள் சரியான வகையில் நமக்கு பயன்பட்டால் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.